தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஆசையாக ஸ்வீட் வாங்கி கொடுப்பதற்காக சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஸ்வீட் கடைக்கு திடீரென சென்று அங்கு முதல்வருக்கு எந்த ஒரு ஸ்வீட் தான் பிடிக்கும் அப்படின்னு வாங்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் கூட புகைப்படமும் எடுத்துக்கொண்டாரு. இந்த ஒரு வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலானதை தொடர்ந்து முதல்வர் அவர்கள் மீது ராகுல் காந்தி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு பாசத்தை பார்க்கும் பொழுது நன்றாக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க. அதே போல மற்றொரு பக்கம் அந்த பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்திற்கு அப்படி போனதுமே முதல்வர் அவர்களுக்கு ஸ்வீட் கொடுத்து அவருடைய அன்பையும் பரிமாறிக்கிட்டாரு. பிறகு மேடையில பேசும்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய அண்ணன் மாதிரி அப்படின்னும் நான் வேற எந்த அரசியல்வாதிகளுமே இப்படி அழைத்ததில்லை அப்படின்னும் பேசியிருந்தாரு. உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களும் உற்சாகம் அடைந்திருந்தாங்க. நேற்றைய தினம் கோவை செட்டிப்பாளையத்தில் நடந்த திமுக தலைமையிலான கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போன்றோர் கலந்து கொண்டாங்க. இந்த கூட்டத்தில் பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டியர் ராகுல் பிரதர், புதிய இந்தியாவுக்கு விடியல் தரக இந்த தேர்தலின் ஹீரோ காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை தான் அப்படின்னு பேசியிருந்தாரு. தொடர்ந்து பேசும்பொழுது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி என்னுடைய அண்ணன் மு.க.ஸ்டாலின் தான், நான் வேற எந்த அரசியல்வாதிகளையுமே இப்படி அழைத்ததில்லை அப்படின்னும் தமிழ்நாட்டு மக்களிடம் நான் கொண்டிருக்கிற உறவு அரசியல் உறவல்ல, அது வேறொரு குடும்ப உறவு அப்படின்னும் அவர்கள் நான் ஆத்மார்த்தமாக நேசிக்கின்ற உறவு ஆகும் அப்படின்னு பேசியிருந்தாரு. தமிழையும் தமிழரையும் மோடியால் தொட்டு கூட பார்க்க முடியாது. தற்பொழுது நடப்பது மோடி அரசு இல்ல, அதானி அரசு ஆகும் அப்படின்னும் 80% இளைஞர்கள் வேலை இல்லாமல் உள்ளனர். இந்தியா பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சியில் இருந்ததை விட மோசமான நிலையில் உள்ளது. வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஆட்சிக்கு வந்ததும் காலியாக உள்ள 30 லட்சம் பணியிடங்களை நிரப்புவோம். நீட் தேர்வு குறித்த மாநில அரசை முடிவெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னும் பிரதமர் மோடிக்கு தோசை பிடிக்குமா வடை பிடிக்குமா என்பது பிரச்சனை இல்லை அப்படின்னும் மோடி அவர்களை கடுமையாக விமர்சித்தும் பேசியிருந்தாரு. இதை கேட்டதுமே அங்கிருந்த திமுக மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவருமே உற்சாகம் அடைந்திருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.